சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க ஐயா. அப்படிப்பட்ட சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மனிதர்கள் இருக்கக்கூடிய பர்கூருக்கு வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இந்த யாத்திரை செல்லுது ஐயா. ஆனா பர்கூருடைய வரலாறு என்பது சங்க காலத்திலிருந்து சேர மன்னர்களால் சோழ மன்னர்களால் ஆளப்பட்டு வேறு வேறு காலத்துல பசுக்களையும் எல்லைகளையும் பெண்களுடைய மானத்தையும் பாதுகாத்த மா வீரர்களுடைய நினைவு இன்றும் கூட பர்கூர்ல நடுக்கல்லாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சரித்திரத்தை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பர்கூருக்கு 146வது தொகுதியாக நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து வந்திருக்கின்றோம் ஐயா. பர்கூர் மாதேஸ்வரன் கோவில் 800 ஆண்டுகளை தாண்டி அந்த பழமையை சுமந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளை வழங்கக்கூடிய கடவுள் அங்கு இருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு, உலக பொதுமறையை நமக்கு அளித்த அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத சிறப்பு பர்கூர்ல உலக பொதுமறை அளித்த நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவருக்கு ஒரு கோவில் எடுத்திருக்கிறேன். ஜிம்ஜாம் பட்டியல தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லைங்க, திருவள்ளுவருக்கு ஒரு கோவில் உங்களுடைய ஊர்ல. எதற்காக இந்த பெருமை எல்லாம் நான் சொல்லுகின்றேன் என்றாலும் ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் உருவானது 1967 அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சரித்திரம் 2000 ஆண்டுகளை தாண்டி பர்கூர் நின்று கொண்டிருக்கிறது. சங்க காலத்திலிருந்து நின்று கொண்டிருக்கின்றது. வீரமிக்க சோழ மன்னர்களை சேர மன்னர்களை பார்த்த ஊர். இங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லும் மண்ணும் கூட 1000-2000 ஆண்டுகள் பெருமை பேசக்கூடிய பர்கூர். திராவிட மாடல் ஆட்சி தான் காரணங்களா? 1949 உருவான திராவிட முன்னேற்ற கழகம், 1967 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கெல்லாம் அவங்கதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் நம்முடைய யாத்திரை எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அந்த ஊருடைய பெருமையை பேசிதாங்க ஐயா நம்ம பேச்சு ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்கூருக்கு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்ததிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். பர்கூருக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க ஐயா, குட்டி சூரத். இங்க இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு 2000 ஜவுளி கடைகள் பர்கூர்ல மட்டும் இருக்கு. 2000 கடை. குட்டி சூரத் என்று தொழிலுக்கு புகழ் பெற்ற பர்கூர். தமிழகத்தில் பல சாதனைகள் எல்லாம் பார்த்த பர்கூர். முதலமைச்சர்களை தோற்கடிச்ச ஊர், சாதாரண மனிதர்களை உயர்த்திய ஊர், முதலமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக இருந்த ஊர். எல்லா சரித்திரத்தையும் பர்கூர் பார்த்தது. முதலமைச்சர்களும் எம்எல்ஏவா இருந்திருக்கு, முதலமைச்சர்களை தோற்கடிச்சிருக்கு, சாதாரண மனிதர்களை முதலமைச்சர் ஆக்கிருக்கு. அரசியல்ல எந்த பக்கம் பர்கூர் செல்லும் என்று யாருக்கும் தெரியாத புதிராக இருக்கக்கூடிய பர்கூர். ஆனால் 2024 ஐயா, எண்மண் எண்மக்களே இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு எந்தவித புரியாத புதிரும் இல்லைங்க ஐயா. பர்கூர் இந்த முறை மோடியின் பக்கம் செல்கிறது. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. 2024 கிருஷ்ணகிரி பாராளுமன்றமும் கூட மோடி என்பதை இந்த யாத்திரை உறுதி செய்திருக்க. நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு ஒரு அரை நாள் நம்முடைய யாத்திரைக்காக கொடுத்து, இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக நினைத்து, இந்த யாத்திரையினுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றியாக நினைத்து, தமிழகத்திலே அரசியல் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு யாத்திரை எண்மண் எண்மக்கள் யாத்திரை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். 9 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார். உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய நாடாக நம்முடைய பாரத நாடு உயர்ந்திருக்கிறது.
2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் ஐயா. குட்டி குட்டி நாடெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தா, குட்டி நாடு நமக்கு முன்னாடி இருந்தா. இந்த ஊழல் என்கின்ற பெருச்சாலை இந்தியாவிலே இருக்கும் வரை வளர்ச்சி வராது என்று நினைத்து நிறைய பேர் சோர்வாக இருந்தோம். ஆனால் நமக்கு அப்பொழுதே தெரியும், மோடி என்கின்ற வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற ஆட்சியில் அமரும் பொழுது நிச்சயமாக இந்தியா வளர்ச்சி பாதையிலே செல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. எனக்கு 9 ஆண்டுகள் கழித்து நரேந்திர மோடி அவரை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று யோசனை செய்தால், லஞ்ச லாவண்யம் இல்லாமங்க, ஊழல் இல்லாம சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடத்த முடியும் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார். மோடி ஐயா மட்டும் இல்லைங்க, மோடி ஐயாவை கூட இருக்கக்கூடிய 75 மந்திரிகள், மோடி ஐயாவோடு சேர்ந்து நம்முடைய மந்திரி சபையில 76 பேர் இருக்காங்க. மோடி ஐயாவோடு இருக்கக்கூடிய 75 மந்திரிகளுக்கு கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாமல் நம்முடைய ஆட்சி 10வது ஆண்டில் அறிவித்து வைக்கிறது. திமுகவை பாருங்க, 35 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. 35 அமைச்சர்களே 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அண்ணாமலை என்ன சொன்னாங்க நினைக்காதீங்க, பிஜேபி சொன்னாங்க நினைக்காதீங்க. 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 11 பேரும் இப்பவோ அப்பவோ இருக்கிறாங்க. அதுல பொன்முடி அவர்கள் மீது தீர்ப்பு வந்துருச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறி போயிடுச்சு. அப்பீலுக்கு 30 நாள் கொடுத்திருக்கிறாங்க, 10-12 நாள் முடிந்தது. அதன் பிறகு அவரும் கூட புலால் சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வரப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி 6 மாதமாக ஒரு மந்திரி ஜெயில இருக்கார். செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கார். ஐயா, இந்த யாத்திரையில வர்றோம் ஐயா, எல்லா மக்களுமே இங்க இருக்கிறீங்க. கஷ்டப்பட்டாதான் நமக்கு ஊதியம், கஷ்டப்பட்டாதான் காசு. பூக்கடையில் அக்கா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பூக்கோரத்தை வித்தாத்தான் ஒரு முளை பூவை அக்கா விற்க முடியும். 60 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய், 40 ரூபாய் விற்க முடியும். கடையில் ஒரு அண்ணன் பஜ்ஜி போடுறா கூட பஜ்ஜி போட்டா தான் காசு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு அமைச்சர் சிறையில் இருந்தாலே மாசம் சம்பளம். செந்தில் பாலாஜி எந்த வேலையும் செய்யல. ஒரு அமைச்சருக்கு சம்பளம் எதுக்கு ஏன் கொடுக்குறோம்? மக்கள் பணி செய்யறாங்க, முழு நேரமா செய்யறாங்க, 24 மணி நேரம் செய்யறாங்க, 365 நாள் செய்யறாங்க. அதற்காகத்தான் எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு, மந்திரிகளுக்கு இந்தியாவிலே சம்பளம். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் 6 மாதத்திற்கு மேல புலால் சிறையிலே களி திங்கின்றார் என்கின்ற ஒரே ஒரு தகுதிக்காக 1,05,000 ரூபாய் மக்கள் வரி பணத்துல சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மந்திரி சபை பட்டியலிருந்து எடுக்கல. ஜெயிலில் இருக்கக்கூடிய அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக மந்திரி சபை பட்டியலில் ஒரு அமைச்சராக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், 35 அமைச்சர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்காங்க, எந்த வேலையும் செய்யல, மக்களுக்காக எந்த பணியும் செய்யல. ஆனா நம்முடைய வரிப்பணத்துல 1,05,000 ரூபாய் சம்பளம் 6 மாசத்திற்கு மேல கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா. இது ஒரு உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை லஞ்சத்தை எப்படி பார்க்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில நாம் எப்படி லஞ்சத்தை பார்க்கிறோம்? பாரதிய ஜனதா கட்சியில 76 அமைச்சர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க ஐயா. ஒரு குண்டூசிய திருநாங்கன்னு குற்றச்சாட்டு கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி இந்தியாவிலே. தொண்டை போயிடும், மைக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, கத்தி பேச முடியாதுன்னு கரெக்ட் பண்ணி கொடுங்க, பேஸ் கரெக்ட் பண்ணி கொடுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்லாட்சி நமக்கு கிடைத்திருக்குதுங்க ஐயா. இந்திய வரலாற்றுல 1947க்கு பிறகு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் பார்க்க வேண்டும் ஐயா. அடுத்து யாரு போவாங்க சிறைக்கு? அடுத்து யாரு போலாம் தமிழ்நாடு? ஒரு கிளிஜோசிக்கார அண்ணன் கூட்டிட்டு வந்து கிளிஜோசிக்கார அண்ணன் உட்கார வச்சு அந்த கிளிக்கு முன்னாடி இந்த 11 சீட்டை குலுக்கி போட்டு ஒரு சீட்டை எடுப்பான்னு கேட்கணும். நாம் அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க ஐயா.
அடுத்து 3 மந்திரிகள் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போன கேஸ் சில மாதங்களுக்கு முன்பு உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பிச்சு வேகமா தீர்ப்பு கொடுன்னு சொல்லக்கூடிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கேஸ், பொன்முடி அவர்கள் மீது இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு கேஸ், KKSSR ராமச்சந்திரன் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் இன்னைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்புக்காக காத்திருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயுமே நம்ம பார்த்தது இல்லைங்க, தமிழ்நாட்டில் தான் பார்க்கிறோம். முதலமைச்சரை பொறுத்தவரை ஊழலை ஒரு நண்பனாக கூடவே வச்சிருக்கார், ஊழல்வாதிகளை கூடவே சுமக்கிறார். ஏன்னா அந்த குடும்பமே ஒரு ஊழல் குடும்பம் தான். சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் நம்ம படிச்சிருப்போம், விஞ்ஞான ஊழல் என்று சொன்னார். நம்ம ஊர்ல மட்டும்தான் சர்க்கரை ஊழல். சரி, சர்க்கரை தான் சாப்பிட்டீங்க, சாக்கனாச்சு கொடுன்னா கரையான் சாப்பிட்டுச்சுன்னு சொன்ன ஊர். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நதி கூவம் நதிக்கு நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை கொண்டு சுத்தம் செய்வதாக சொன்னார். சுத்தம் சென்னீங்களான்னு அதிகாரிகள் பார்க்க போனா திமுக காரங்க சொன்னாங்க, உள்ள போயிடாதீங்க, முதலை இருக்கு கடிச்சு வச்சோம். அந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்து செய்து 5 முறை ஆட்சியில் இருந்து இன்னைக்கு 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி நண்பர்கள் ஒரு கையெழுத்து வாங்குற சுத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்குயா கையெழுத்து வாங்குறீங்கன்னா, எங்களுக்கு நீட் வேண்டாம். எதுக்குயா கையெழுத்து வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எங்களுக்கு நீட் வேண்டாம், அதுக்காக மாணவ செல்வங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி நீட் எக்ஸாமை எடுக்க போறோம். ஆனா தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டி எல்லாம் பார்க்கும் பொழுது சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு முதல் தலைமுறை மாணவன் மாணவி இன்னைக்கு நீட் பரீட்சையில பாஸ் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்களை பார்த்திருப்பீங்க, உங்க ஊர் பக்கம் பார்த்திருப்பீங்க, உங்க தாலுக்கு பார்த்திருப்பீங்க, உங்க மாவட்டம் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. 2016க்கு பிறகு நீட் வந்த பிறகு அனைவரும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கின்ற நிலைமையை நீட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க, ஐயா படிச்சவங்கிட்ட போய் படிப்பை பத்தி பேசி, திமுக காரங்க கிட்ட போய் படிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீட்டை பத்தி மண்டை உடைச்சு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீட் என்பது நல்ல ஒரு தேர்வுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதுல ஒரு எம்எல்ஏவும் திமுக எம்எல்ஏ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களை வெளியே அழைத்து வைத்து அவங்க கையில நோட்டீஸ் கொடுத்து கையெழுத்து போடு என்று தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றார். இது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு கேள்விக்குள். இவங்க ஆட்சியில அரசு பள்ளிகளுடைய லட்சணம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க, இந்த பக்கம் டெட்டு பரீட்சை பாஸ் பண்ண ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா இன்னொரு குரூப் ஆர்ப்பாட்டம் பண்ணும். இன்னைக்கு நம்முடைய பேருந்து ஓட்டக்கூடிய சகோதரர்கள் தொழிலாளர்கள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எல்லாமே பொய்யான தேர்தல் கொடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஒரு பக்கத்திலும் கூட மக்கள் போர்க்குடி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்து எனக்கு நீ சொன்ன வாக்குறுதியை செஞ்சு கொடுக்கல, இந்த வாக்குறுதியை நீ கொடுத்த ஏன் செய்யல, அல்லது ஏன் என்னோட பொய் சொல்லுகின்றாய், அரசு பேருந்துல பணியாற்றி இத்தனை காலமாக சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகக்கூடிய சகோதரர்களுக்கு அகவிலப்படி இன்னைக்கு நாம கொடுக்கிறோம். பேருந்துல ஓட்டக்கூடிய சகோதரர்கள் டபுள் ஷிப்ட் அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்சம் 6000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா பணம் கொடுக்க முடியும். சென்னையில மட்டுமே 800 பேருந்துகளை நிறுத்தி இருக்கின்றார், பணம் கொடுக்க முடியும். ஒரு பக்கம் இலவசம் என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தாலும் கூட மாநில அரசு பட்ஜெட்ல இருந்து பணத்தை கொடுக்கும். இன்னைக்கு மொத்த பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஏறினீங்கன்னா படி எப்ப கழண்டு விழுகும், பேருந்துக்குள்ள மழை பெய்ஞ்சா எப்ப தண்ணி ஒழுகும் என்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளுடைய நிலைமை மிக மிக மோசமாக நாம் வைத்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம். பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா மகளிர்கள் இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கு கல்வி கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை கல்வி கண் திறந்த தந்தை என்று சொல்லுகின்றோம். எதற்கு சொல்றோங்க? காமராஜரை எதுங்க சொல்றோம்? 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். 18,000 பள்ளிக்கூடங்கள். 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்த காமராஜர் ஒரு பக்கம். இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில
தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகள்ல 13,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் மாணவர்கள் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் மாணவர்கள் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 13,000 வகுப்பறைகள் தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில குறைவா இருக்கு. அதனால சமீபத்தில் நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, திருவள்ளூர்ல ஒரு மாதத்திற்கு முன்பு அரசு பள்ளி மாணவர்கள் தலையில மரம் விழுந்து படுகாயம். அப்படி நீங்க யோசிச்சிருக்கலாம், எப்படி மரம் தலையில விழுகும்? அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க, எப்படி மரம் உள்ள விழுகும்? ஐயா, மரம் பள்ளிக்கூடத்துக்குள்ள விழுகல. பள்ளிக்கூடத்துக்குள்ளே வகுப்பறை இல்லை என்று மாணவர்களை மரத்துக்கு கீழே உட்கார வச்சு படிக்க வச்சிருக்கிறாங்க. மரக்கிளை விழுந்து திருவள்ளூர்ல விபத்து. தமிழ்நாட்டில் டெய்லி பார்க்கிறோம், தினமும் பார்க்கிறோம். கையிலே பணம் இல்லைங்க ஐயா, கடன் வாங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய மொத்த கடன் 8,23,000 கோடி ரூபாய். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்குங்க. யாருமே 8 லட்சம் கோடி வாங்கல. 8,23,000 கோடி ரூபாய் நம்ம கடனுங்க. ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,61,000 ரூபாய். சிம்பிளா கணக்கு பார்த்து இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் பத்துங்களா? 1000 ரூபாய் பத்துமா? நான் சகோதரிட்ட கேட்கிறேன், அக்கா இவன் இந்த கையில 1000 ரூபாய் கொடுத்து இந்த கையில இன்னொரு 10,000 ரூபாய் உருவிட்டு போறான். அதனால்தான் திமுகவை பொறுத்தவரை ஒத்தையிலே கொடுத்து கத்தையிலே எடுக்கக்கூடிய கட்சி என்று சொல்லுவோம். 1000 ரூபாய் உரிமை தொகை என்று கொடுத்து விட்டு கரண்ட் பில் 20% ஏற்றியாச்சு, சொத்து வரி 30% ஏற்றியாச்சு, பயிர் விலை ஏற்றியாச்சு, பால் விலை ஏற்றியாச்சு, எல்லா விலை ஏற்றியாச்சு. அதற்கு நான் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறேன். நியாயமாலுமே நம்முடைய மகளிர்களுக்கு திமுக வந்த பிறகு ஏற்றிய விலைக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அது பத்தாதுங்க. ஒத்தையிலே கொடுத்து கத்தையில் இருக்கக்கூடிய ஆட்சி. இன்னைக்கு பாருங்க ஐயா, மோடி ஐயா இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் கூட வங்கி கணக்கில் பணத்தை போடுறாங்க. வங்கி கணக்கில் பணம் அது மோடி ஐயா போடுறாங்கன்னே விவசாய பெருமக்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வங்கி கணக்கில் PM கிசான் சம்மான் நிதி, பிரதான் மந்திரி கௌரவ நிதி உங்க அக்கௌண்ட்டுக்கு 6,000 ரூபாய் வருஷம் வந்திருக்கு. நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே 1,54,558 விவசாயி, 1.5 லட்சம் விவசாய பெருமக்கள் உங்களுடைய வங்கி கணக்குக்கு சத்தம் இல்லாம வருஷம் 6,000 ரூபாய் பணம் வருதுங்க ஐயா. 9 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியில 15 தவணையில 2,000 ரூபாய் வந்திருக்கு. 30,000 ரூபாய் சத்தம் போடாம விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் 15 தவணையிலே, தவணைக்கு 2,000, வருஷத்துக்கு 6,000 நம்ம கொடுத்திருக்கோம். யாராவது பிஜேபி காரங்க தம்பட் அடிச்சு பாத்தீங்களாங்க ஐயா? வீட்டுக்கு வெளியே போய் தம்பட் அடிச்சு நாங்க 2,000 இல்லைங்க. எங்களை பொறுத்தவரை உங்கள் உரிமை, உங்களுடைய பணம், அது விவசாயிகளுடைய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம். சத்தமே இல்லாம நம்முடைய பிரதமர் ஒரு ஆண்டுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதுமே வங்கி கணக்கிற்கு அனுப்புறார். கேஸ் சிலிண்டர், பிரதான் மந்திரி கேஸ் சிலிண்டர் 300 ரூபாய் மானியம் வங்கி கணக்கு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், வார சம்பளம் வங்கி கணக்கு, PM கௌரவ நிதி வங்கி கணக்கு, முத்ரா கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு. எதை வாங்கினாலும் கூட PM பேர்ல மோடி வீடு வாங்குறமா 2,55,000 ரூபாய் வங்கி கணக்கு. ஆனா திமுக காரங்க கொடுக்குற ஒரு 1000 ரூபாய்க்கு திமுக காரங்க எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி வர்றாங்க. கிளை செயலாளர் திமுக, அவன் 1000 ரூபாய் கண்டுபிடிச்ச மாதிரி அவன் அந்த 1000 ரூபாய் நோட்ல திமுக கிளை செயலாளர் கையெழுத்து போட்ட மாதிரி தூக்கிட்டு வந்து கொடுக்காங்க. 8 லட்சம் கோடி ரூபாய் சத்தமே இல்லாம வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்புறாங்க. இது நம்முடைய அரசியல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுங்க ஐயா. 1000 ரூபாய் வச்சு அரசியல் பண்றான். அந்த 1000 ரூபாய் மோடி ஐயா கொடுத்தார். கொடுமையை பாருங்க. சென்னையில் 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஐயா. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 5,400 ரூபாய் மத்திய அரசினுடைய பணம், 600 ரூபாய் மாநில அரசினுடைய பணம். அந்த 6,000 ரூபாய்க்கு வடிக்கிற பில்டப். இந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க ஐயா. பணத்தை வைத்து விளம்பரம் செய்யக்கூடிய அரசியல் வேண்டாம். மோடி ஐயா சத்தம் இல்லாம எந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை நமக்கு தெரியும், 4 நாற்காலிகள். திமுகவுடைய சேர் முதல்வன் படத்தில் யாரோ சொல்லுவாங்க, அர்ஜுன் சொல்லுவார், இந்த ஆட்சி இருக்கிறதே 4 சேர் தான். நீ படம் பார்த்திருப்பீங்க. இப்ப திமுக இருப்பதே அந்த 4 சேர்ல 4 குச்சிங்க ஐயா. ஒரு சேர்ல 4 குச்சி. ஒரு குச்சி ஜாதி, ஒரு குச்சி ஊழல்,
ஒரு குச்சி குடும்பம், ஒரு குச்சி அடாவடித்தனம். நாளை எடுத்துட்டீங்கன்னா திமுக இல்லை, நாளை எடுத்துட்டா இல்ல. நீங்க ஒரு சேர் மேல நாற்காலி மேல உட்கார்றீங்கன்னா 4 கால். தமிழ்நாட்டில் ஜாதியை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து இன்று ஜாதி அரசியலை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சமூக நீதி சமூக நீதி திமுக பேசுறான். அந்த ஊர்ல பெரும்பான்மை சமுதாயம் யார் இருக்காங்க? எம்எல்ஏ சீட்டை கூட சுயேட்சையா இன்னொரு சமுதாயத்திலிருந்து நிறுத்து ஓட்ட பெரிய இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டையை போடும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கும், இவர் ஜெயிப்பார். இது 1967 இருந்து ட்ரேடு மார்க்காக தமிழகத்திலே திமுக செய்யக்கூடிய ஜாதி அரசு லஞ்சம். 1967 வரைக்கும் லஞ்சம்னா எட்டி பார்க்காத தமிழகம். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியில் எட்டி பார்க்கல, ராஜாஜி ஐயாவுடைய ஆட்சியில் எட்டி பார்க்கல, பக்தவச்சலம் ஐயாவுடைய ஆட்சியில் எட்டி பார்க்கல. யார் ஆட்சியிலும் தமிழகத்திலே லஞ்சம் என்பது எட்டி பார்க்க. லஞ்சம் என்பது எட்டி பார்த்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. லஞ்சம் ஒரு கால், ஜாதி ஒரு கால், குடும்பம். கலைஞர் ஐயா முடிஞ்சு அதன் பிறகு ஸ்டாலின் ஐயா இப்ப ஏதோ பேசிக்கிறாங்க. பிப்ரவரியில ஸ்டாலின் ஐயா ஏதோ ஸ்பெயின் போறாராமா, உதயநிதி ஸ்டாலினை துணை முதல் மந்திரி ஆக்கிடுவாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. இவருக்கு அப்புறம் இன்பநிதி தயாரா இருக்கிறார். அடுத்து அவர் எம்பி எலெக்ஷன் நிக்கலாமா எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கலாமான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கார். சோ குடும்பம். இதை தாண்டி திருச்சி பக்கம் போனீங்கன்னா பொய்யாவளி குடும்பத்திலிருந்து 3வது தலைமுறை. அப்படியே திருச்சிக்குள்ள பாத்தீங்கன்னா கே என் நேருடைய பையன் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு தயாராகிறார். அப்படியே தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா கீதா ஜீவன் அவங்க அப்பா எம்எல்ஏ, கீதா ஜீவன் இன்னைக்கு அமைச்சர், கீதா ஜீவன் அவருடைய தம்பி தூத்துக்குடி மேயர். அப்படியே தூத்துக்குடி எம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள். அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்து சென்னை வடசென்னை எம்பி பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு திருச்சூரில் எம்எல்ஏ அமைச்சரா இருக்காரு, அவருடைய அக்கா தென்சென்னை எம்பியா இருக்கிறார். தங்கம் தென்னரசு அப்பா இதற்கு முன்பு அமைச்சரா எம்எல்ஏவா இருந்தார். அப்படியே கொஞ்சம் எட்டி இன்னொரு பக்கம் எல்லா ஊருக்கு போங்கயா, எல்லா ஊருக்கு போங்க. திமுக காரனை பொறுத்தவரை அரசு பதவியில் இருப்பவர்கள் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை. அதனால் தான் ஒரு கால் குடும்பம். அடாவடித்தான். பிரியாணி கடையில சண்டை போடுறதுல இருந்து, பரோட்டா கடையில சண்டை போடுறதுல இருந்து, எல்லா இடத்துலயும் யார் சண்டை போடுறான்னு போய் பார்த்தா லோக்கல்ல திமுக நண்பர் இருப்பார். உங்களுக்கு தெரியும் 2021 தேர்தலுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு பிரியாணி கடைக்கு போனார். பிரியாணி சாப்பிட போனார் நினைக்காதீங்க. 4 திமுக காரங்க பிரியாணி சாப்பிட போறாங்க. பிரியாணி சாப்பிட்டு ஓனர் கேட்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்டீங்க பில்ல கொடுங்க. 4 பேர் கேட்கிறாங்க, திமுக காரனை பார்த்து பில்ல கேட்பியா? அந்த பிரியாணிக்காரன் நல்லா நைய புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது டிவி எல்லாம் கூட்டிட்டு போய் சென்னையில பிரியாணி கடையில பணம் கொடுத்துட்டு வந்தார். இதெல்லாம் எந்த கட்சி தலைவர் இந்தியாவில பார்க்கவே மாட்டேன். இந்தியாவில 1000 கட்சி இருக்கு. எந்த கட்சி தலைவரும் ஒரு பிரியாணி கடைக்கு போய் அவங்க தொண்டர்கள் சாப்பிட்ட பிரியாணிக்கு ஒரு தலைவர் பணம் கொடுத்து பார்க்க மாட்டேன். அதனால்தான் 4வது கால் என்பது அடாவடித்தான். இந்த 4 காலையும் முறிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த நாற்காலியை முறிக்க வேண்டிய நேரம். ஜாதி அரசியலை முறிக்கும், குடும்ப ஆட்சியை முறிக்கும், லஞ்சத்தை முறிக்கிறோம், அடாவடித்தனத்தை எடுக்க வேண்டும். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்க. 3வது முறையாக மோடி, தொடர்ச்சியாக மோடி உலக நாடுகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெற்று வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாடு இன்னும் வேகமாக, இன்னும் விரைவாக, இன்னும் ஆழமாக, இன்னும் நன்றாக வளர வேண்டுங்கய்யா. வேலை பாக்கி இருக்கு. மோடி அவர்களுடைய கனவு ஒரு வீட்டுக்குமே குடிக்கிற தண்ணி என்பது குழாய் மூலமாக வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. 2019 ஆகஸ்ட் 15ஆம் தேதி திட்டத்தை அறிவிச்சோம். இன்னைக்கு தமிழகத்தில் நாம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது வெறும் 13% வீட்டுக்கு மட்டும்தாங்க ஐயா குடிக்கிற தண்ணி குழாயில வந்துச்சு. இன்னைக்கு 67% பண்ணிருக்கோம். 100% பண்ணணும். இந்தியா முழுவதுமே 100% வீடுகளுக்கு குடிக்கிற தண்ணி குழாயிலே கொண்டு வர வேண்டும். வேலை பாக்கி இருக்குங்க ஐயா, இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திற்கு மட்டுமே 15 அரசு மருத்துவக் கல்லூரியை கொடுத்திருக்கோம். ஒரே நேரத்தில் 11 கல்லூரியை கொடுத்தோம். தனியாக 4 கல்லூரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு கல்லூரி, மொத்தமா 15 அரசு மருத்துவக் கல்லூரி.
மொத்த சீட் எவ்வளவு ஐயா? நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கல்லூரியில் 150 சீட், 15 அரசு மருத்துவக் கல்லூரியில் 2250 சீட். புதுசா 9 வருஷத்துல 2250 அரசு மருத்துவ சீட் நம்ம உருவாக்கி. திமுக 6வது முறை ஆட்சியில் இருக்கிறான். இந்த கேள்வியை எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் பதில் சொல்றீங்க பார்க்கலாம். திமுக முதல் முறை 1967 ஆட்சி, 2, 3, 4, 5, 6வது முறை 2021 ஆட்சி. 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக எத்தனை அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. நிறைய டிவி பார்க்கிறார். 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக 1967 இருந்து 2021 வரை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, திமுக ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் மொத்தமாக கொண்டு வந்தது 5 ஐயா. நம்ம 9 வருஷ ஆட்சியில மோடி ஐயா தமிழகத்திற்கு 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க. இவன் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றான். திமுக மொத்தமாக கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு 17. இப்ப தெரியுதுங்களா ஐயா நீட் ரகசியம்? முட்டையில எல்லாம் இல்லைங்க ஐயா, மண்டையில் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு முட்டை மந்திரவாதி மாதிரி முட்டை தூக்கி சுத்துறார், மண்டையில் இருக்குதுங்க ஐயா நீட் ரகசியம். 17 தனியார் மருத்துவக் கல்லூரி, பாதி உங்களுடைய பினாமி, ஒன்று ஜெகத் ரட்சகன் பேர்ல வரிசையா நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆட்சிக்கு வந்தப்பெல்லாம். ஆனா அரசு மருத்துவக் கல்லூரி 5 மட்டும்தான். நீட்டு வந்தால் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய டொனேஷன் அடிபடும் என்று தெரிந்து நீங்கள் நடத்தக்கூடிய தனியார் கல்லூரிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுக போடுகின்ற பித்தலாட்ட நாடகம். திமுக இல்லைன்னு சொல்ல அவங்க 5 முறை ஆட்சியில் இருந்து 6வது முறை 5 முறை 5 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க அரசு. 17 தனியார் மருத்துவக் கல்லூரி, நாம 15 கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா, ஒரே நேரத்தில் 11. இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டினுடைய நலன் மோடி ஐயா முதன்மைப்படுத்துகின்றாரா, ஸ்டாலின் ஐயா முதன்மைப்படுத்துறார்? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய நலன் என்பது மோடி ஐயா முதன்மைப்படுத்துறார். நீங்க 1967 சுத்துறீங்க. தமிழ் மொழி எப்படி வளர்த்துவீங்க? இவங்க தமிழ் மொழி எப்படி எங்க வளர்த்துனாங்க? கலைஞருக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு இருக்கை போட்டு உட்கார்ந்துருக்கு வர நேரு ஸ்டேடியத்தில். சினிமாக்காரங்களாம் வந்து நேற்று ஒரு பாட்டு பாடினாங்க, என்னது ஓ மாமா வர்றியா ஊ மாமா வர்றியான்னு ஒரு பாட்டு. எங்க பாடுறாங்க ஐயா? தமிழ்நாட்டினுடைய முதலீடு ஈர்க்கக்கூடிய மீட்டிங்ல உலகத்திலிருந்து அவன் கோட் சூட் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். தமிழ்நாட்டில் பணம் கொடுக்கலான்னு சினிமா நடிகை கூட்டிட்டு வந்து மேடையில தப்பா அந்த பாட்டை பாடுறேன்னு நினைக்கிறேன். ஓ மாமா வர்றையா ஊ மாமா வர்றையான்னு அந்த பாட்டு, அந்த பொண்ணு பாட்டு பாடு. இதை இப்படித்தான் தமிழை வளர்த்தானுங்க. இப்படித்தான் தமிழை வளர்த்தி போன வருஷம் 10ஆம் கிளாஸ்ல 55,000 குழந்தைங்க தமிழ்ல மட்டும் ஃபெயில் ஆனாங்க. கேட்டா தமிழை வளர்க்கிறான், கேட்டா தமிழை வைத்த அரசியல். கலைஞருக்கு போர் அடிச்சா உட்கார்ந்துக்குவார், சினிமா பெருவிழா நடத்துவார் 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அவருக்கு பிடிச்ச கவிஞர்கள்லாம் மேடைக்கு போய் கலைஞரை பத்தி புகழ்ந்து பேசுவார். கேட்டா தமிழை வளர்த்தங்கிறான். ஆனா மோடி ஐயா அப்படி இல்லைங்க ஐயா. ஐநா சபையிலே கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசுறார். உலக பொதுமறை திருக்குறளை உலகமெல்லாம் எடுத்துட்டு போறார், மொழிபெயர்த்து கொடுக்கிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு காசியிலே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே இருக்கை அமைத்திருக்கின்றார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு இருக்கை அமைத்திருக்கின்றார். பாரிஸ்ல பிரான்ஸ்ல திருவள்ளுவருக்கு சிலை அமைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பெருமையை சொல்லக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் வைத்திருக்கின்றார். நீங்க சொல்லுங்க ஐயா, தமிழை வளர்த்தது மோடியா ஸ்டாலினா? லஞ்ச லாவண்யம் மோடி கிட்ட இல்ல, தமிழை வளர்ப்பது மோடி, குடும்ப ஆட்சி மோடி கிட்ட இல்ல, அடாவடித்தனம் மோடி ஐயாட்ட இல்ல, நேர்மையான மனிதர் மோடி. அப்ப மோடி ஐயா ஓட்டு போட்டுடலாங்களா? எந்த டவுட் நமக்கு? எல்லா விதத்திலும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக, ஐயா எல்லாருக்கும் தெரியும் மோடி ஐயா வர்றாங்க, உங்களுக்கும் தெரியும். ஆனா ரெக்கார்டு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்கணும் ஐயா. 400 450 என்கின்ற கேள்விக்கு தமிழகத்திலிருந்து 39 சென்று விட்டால் 450 எம்பிக்களோடு மோடி ஐயா இருக்கார்.
உங்க எம்பி காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் போட்டிக்கு இப்பதான் சட்டையெல்லாம் கிழிச்சு சட்டை நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் யாராச்சும் ஒரு சட்ட கடையோ ஒரு வேட்டி கடையோ வைக்கிறாங்கன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு வெளியே தான் கடை போடணும். எப்ப சண்டை நடக்கும், யாரு கிழிச்சு வெளியே வருவா, யாருக்கு சட்டம் வைக்கிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் 70 ஆண்டு காலமா பார்க்கிறோம். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் ஐயாவுடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, மோடி எல்லாம் எதிர்க்க முடியாதுங்க, யாருனாலையும் மோடி எதிர்க்க முடியாது. பத்திரிகை கேட்கிறாங்க, ஏங்க ராகுல் காந்தினால எதிர்க்க முடியுமா? ராகுல் காந்தினால எதிர்க்க முடியாது. என்னங்க பேசுறேன்? ஏதோ ஒரு நேரத்தில் தப்பி தவறி உண்மையை சொல்லிட்டார். என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ்காரங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். எப்படி நீ அப்படி சொல்லலாம், விளக்கம் கொடு. என்னை காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. ராகுல் காந்தி என்கின்ற ராகுல் காந்தி ஐயா பாத்தீங்கன்னா ஐயா அவரு உதயநிதி ஸ்டாலின் ஒரே மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை 5 வருஷம் லான்ச் பண்ணாங்க. லான்ச் சந்தானத்தோட நடிக்க வச்சாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலினோட சந்தானம் நல்லா நடிச்சார். நம்ம சந்தானத்தை போய் பார்க்கிறப்ப கூட உதயநிதி ஸ்டாலினை பாப்பமான்னு நடிக்க வச்சாங்க. பெரிய பெரிய நடிகைகள் கூட எல்லாம் நடிக்க வச்சாங்க. எப்படியாச்சும் டேக் ஆஃப் பண்ணலாம். அப்புறம் தயாரிப்பாளரா பண்ணாங்க. ஏதேதோ பண்ணி கடைசியாக விளையாட்டுத்துறை அமைச்சரா பண்ணிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் லான்ச்சா பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ராகுல் காந்தியும் 17 முறை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தேர்தலும் ஐயா ராகுல் காந்தி இளைஞருங்கிறாங்க, ஒத்துக்கிறீங்களா? இளைஞர்களுடைய எதிர்காலமே, இளைஞர்களுடைய விடிவெள்ளிய தலைவர் ராகுல் காந்திங்கிறார். ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரே வயசு. புரிஞ்சு, ராகுல் காந்தி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரே வயசு. அமித்ஷா எங்கே இருக்கின்றார், ராகுல் காந்தி எங்கே இருக்கின்றார்? ஒரே வயசுல 2 பேர் எங்க இருக்காங்க பாருங்க. இவங்க லான்ச்சா பண்றாங்க, டிஷர்ட்டா போடுறாங்க, ஜீன்ஸா போட வைக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா இந்த முறை ராகுல் காந்தி அவர்களுக்கு 18வது லான்ச் நடக்கிறது. எத்தனை முறை லான்ச் பண்ணாலும் அந்த ராக்கெட் ஃபெயிலியர் தாங்க ஐயா. டேக் ஆஃப் ஆகல. டேக் ஆஃப் ஆகி சந்திர மண்டலத்திலே சந்திராயன் 3ஆக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை உங்களுடைய ஆதரவு அளித்து 450 எம்பிக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும், ஒரு நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சரித்திர புகழ்மிக்க இந்த பர்கூர் தொகுதியில இந்த அற்புதமான யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர், பர்கூர் சொந்தக்காரர், ஊர்ல பெரிய பாரம்பரியமான குடும்பம். தாத்தா ஜில்லா போர்டுடைய தலைவர், அப்பா 25 ஆண்டுகள் பஞ்சாயத்து தலைவர். இன்னைக்கு பையன் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்று ஆர்வமோடு வேலை செய்யக்கூடிய அண்ணன் சிவபிரகாஷ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் KS நரேந்திரன் அவர்களே, அண்ணன் இருக்காருங்களா, நரேந்திரன் அவர்களே, கிருஷ்ணகிரி பாராளுமன்ற இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே, கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்துடைய பார்வையாளர் அண்ணன் கோபிநாத் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, பர்கூர் தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடாஜலபஞ்சன் அவர்களே, அமைப்பு சாரா பிரிவினுடைய மாவட்ட தலைவர், பர்கூர் தொகுதியினுடைய பார்வையாளர் திருமலை பெருமாள் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் அவர்களே, MC முருகேசன் அவர்களே, பூபதி அவர்களே, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், காவேரிப்பட்டினம் கிழக்கு சாமிநாதன் அவர்களே, காவேரிப்பட்டினம் வடக்கு கேசவன் அவர்களே, பர்கூர் தெற்கு ரமேஷ் அவர்களே, பர்கூர் வடக்கு பொங்க முருகன் அவர்களே, பர்கூர் மத்திய மன்னன் ஞானவேல் அவர்களே, நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இன்று பர்கூருக்கு வந்து நமக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கம் அளிக்கக்கூடிய சிறுபான்மையினர் தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சாதாரண தொண்டராக எப்பொழுதும் பணி செய்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே, இளைஞர்களே, மகளிர்களே, குழந்தைகளே, நிறைய இடத்துல ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் வந்துடுறாங்க யாத்திரைக்கு. ஒரு யாத்திரை ஒரு 50-60 குழந்தைங்க ஸ்கூலுக்கு கட்டு போட்டுறாங்க. அதனாலதான் எல்லா யாத்திரையும் சொல்றேன், ஸ்கூலுக்கு கட்டு போடாதீங்க,
யாத்திரைக்கு அப்பா அம்மா வந்தா மட்டும் போதும், உங்களை இன்னொரு நாளைக்கு பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு பர்கூர் சாயந்திரமா வந்திருக்கிறோம். நிறைய குழந்தைகள் ஸ்கூல் முடித்து விட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கும் எங்களுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்து, அற்புதமான பாதுகாப்பு அளித்த நம்முடைய காவல்துறை நண்பர்களை, நீங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைமைக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.